இது டோட்டலாக 5 யூனிட் உண்டான இன்ட்ரடக்ஷன் தட் யூ நீட் டு வெயிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இதோட சிலபஸ் கண்டென்ட் இதெல்லாம் தான். நீட் ஃபார் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்டடீஸ், பவர் சினாரியோ இன் இந்தியா, பவர் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ், அதாவது என்னென்ன காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது ஒரு சிஸ்டம், இந்த பவர் சிஸ்டம் அப்படிங்கிறது. தென் ஹவு டு ரெப்ரசென்ட் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம். தென் சிங்கிள் லைன் டயக்ராம் ஆர் ஒன் லைன் டயக்ராம், அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பெர் யூனிட் குவான்டிட்டிஸ் பர்சன்டேஜ் மாதிரி பெர் யூனிட் ஒரு நம்பருக்கு உண்டான 100% பெர் யூனிட் என்பது ஒன்று சொல்லுவோம். ஸோ பெர் யூனிட் குவான்டிட்டிஸ், தென் பெர் யூனிட் இம்பிடன்ஸ் டயக்ராம் அண்ட் ரியாக்டன்ஸ் டயக்ராம், formation of bus impedance matrix. இதில் ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெண்டு மெத்தட் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஒன்று வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், another one வந்து சிங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெண்டு மெத்தடும் பார்த்தோம். இசட்பஸ் சமயங்களில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்குறாங்க, பட் இசட்பஸ் வந்து ரெலவென்ட் டு தேர்ட் யூனிட். Then 1 to 2 days. I think we have done sufficient number of problems. The questions are taken. Questions objective item பட்சத்தில் the 1 mark 2 mark item பட்சத்தில் you will be having 1 or 2 small problems in first unit. Need for system planning. First topic. எதுக்காக சிஸ்டத்தை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. பிளானிங்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது தான் பிளானிங். ஃபியூச்சருக்கு வந்து நம்ம நினைச்சபடி இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு எதிர்காலம் கிடைக்காத உங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை நீங்கள் கட்டமைச்சுக்கணும். டோன்ட் கெட் த ரிசல்ட்ஸ் வாட் யூ வாண்ட், ப்ரொடியூஸ் த ரிசல்ட்ஸ். Right? To analyze the proper functioning of the power system. Power system power system to forecast the growth and of demand and planning to meet the demand. எவ்வளோ தூரம் டிமாண்ட் கூடும், டிமாண்டுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் டிமாண்ட், எனர்ஜி டிமாண்ட், அது எவ்வளோ தூரம் கூடுங்கிறத நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஃபோர்காஸ்ட்ங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அது வடிவம் வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி இது டிமாண்ட் ஃபோர்காஸ்ட். எதுக்காக ஃபோர்காஸ்ட் பண்ணணும்? அதான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். யூ cannot build a power station, a power generating station in 1 or 2 months or 1 or 2 years. Minimum it takes 5 years. Minimum it takes 5 years. அப்போ ஒரு 100 megawatts 500 megawatts பவர் ஸ்டேஷன் நீங்கள் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் மணி, ஸ்பேஸ் இஸ் ரெக்வயர்ட், லாட் ஆஃப் கிளியரன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். இதெல்லாம் தவிர்த்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். சரிங்களா? மணி இருக்குங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் 1 weekல வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதை கட்ட முடியாது. Power generating stations takes around, it's because it's a technically complicated project. நிறைய ஃப்ளோ இருக்குது, ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் வந்து நிறைய இருக்கு, ஹீட் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஸ்டீம் இருக்கு, பவர் ஸ்டேஷன் இருந்தால் அது நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் ஆன்சர் பண்ணுறாங்க. பொசிஷன் இதெல்லாம் டிசைன் வந்து டேக்ஸ் ஆஃப் டைம். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கமிஷன் மினிமம் 5 years ஆகும். மினிமம் 5 years ஆகும். அதனால் இப்போ இருக்கலாம். நீங்கள் 5 years முன்னாடி இப்போ நீங்கள் 2025 இல்லை 26 உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ரெக்குயர்மெண்ட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, சும்மா வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை என்னங்கிறது நம்ம ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். அந்த ப்ரிடிக்ஷனுக்கு அப்புறம் அதை அதுக்கு உண்டான நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். டிமாண்டை சப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது ஃபால்ட் கரண்ட். டு ஐடென்டிஃபை த அமௌண்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் தட் கேன் ஃப்ளோ இன் த எவென்ச்சுவாலிட்டி ஆஃப் வேரியஸ் ஃபால்ட்ஸ். ஏதாவது ஃபால்ட்ஸ் நடந்தால் எவ்வளோ ஃபால்ட் கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சது. அதுதான் தேர்ட் யூனிட்ல
ஃபால்ட் நடந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சேன். அந்த டிசைன் சூட்டபிள் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதுவும் தேவை. ஏன்னா ஃபால்ட் நடந்தால் அவ்வளோ கரண்ட் போகும். 6000 ஆம்பியர் தான் போச்சு. 6000 ஆம்பியர் இஸ் அ வெரி ஹியூஜ் கரண்ட். அவ்வளோ கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இமீடியட் அந்த ஃபால்ட் வர்றதை தவிர்க்க முடியாது. even the slowest of circuit breaker cycle 18 millisecond, that is 0.16 second. 0.16 seconds. Remember, fastest will be cycle, that is 30 minutes or 30 seconds. 30 millisecond, 0.0 second. அதில் இருந்து 0.16 செகண்ட் வரைக்கும் 16 செகண்ட் உள்ளே பண்ணி பாட்டு கண்டா டிஸ்பிளாஸ். அப்போ பாட்டு கண்டாங்கிறது தெரிஞ்சா அது அதை சர்க்யூட்ல இன்வால்வ் பண்ணணும். You can prevent the equipment. அடுத்தது to support the process stability and power system stability, dynamic stability and steady state stability. That is initial production and then system planning. Then power இதுல 1 mark தெரியல. largest producer and third largest consumer in the world, India. First China, then America, then அதிகமான எனர்ஜி பவர் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இதாவது கம்பேரமாக கம்மியாக இருந்தோம். We are producing enough of power and we are consuming it also. That's why pollution, environmental ப்ராப்ளத்தையும் இந்தியா பற்றி சொல்கிறாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே நாட்கள் இல்லை, நம்மளோட மக்கள் தொகை அதிகம். கம்பேர் டு ஈவன் வித் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட், நம்மளோட பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். தட்ஸ் வை வி ஆர் ஸ்டில் கால்ட் அஸ் developing country, not a developed country, because per capita energy consumption is very less. மக்கள் தொகை அதிகம் இல்லை. 130 crores, touching 130 crores, 130 crores touch பண்ணனால எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய கன்சியூம். Then power installed capacity 371.977 gigawatts as on 31/7/2020. 2020 இந்த இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா this might have been crossed 400 gigawatts. ஒரு 5 monthsல பவர் ஜென்ரேஷன் இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்கள் சைட்டில் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி நடத்திப்பாங்க. கொரோனா பீரியட் இருந்தால் கூட 31/7 அதுதான் இருக்குது 2020. பட் கொஞ்சம் கூடிக்கலாம். Renewable power plants costing proportioning amount around 36%. Total power plant capacity la installed capacity la 36% irukku. 36% assets by paper by writing it looks very nice. 100% power production la 36% renewable energy நம்மால இருக்குமான்னு கேட்டா இருக்காது. installed capacity இருக்கும், ஆனால் பவர் ப்ரொடக்ஷன் இருக்காது. எதனால சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், 4 windmills இருக்கு. அது எல்லாமே ரெனியூவபிள் பவர் பிளான்ட் தான். அந்த ரெனியூவபிள் பவர் பிளான்ட் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இஸ் வெரி ஹியூஜ். பட் ஆல் த டைம் அது பவர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. 12 km/h மேலே ஸ்பீட் இருந்தால் தான் அது ஜென்ரேட் பண்ணணும். அது மாதிரியான சீசனே நமக்கு மேபி 6 to 9 months தான் இருக்கும். அதுக்கு மேலே சில 3 months ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். ரெண்டாவது ஒரு டேல எல்லா நேரமும் விண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. அதனால renewable power plants, solar power plants is okay, at least we can get some, except on few rainy days. And கொஞ்சம் பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் ஈவன் those days also we will be getting rain.
will be getting our solar power. Whereas windmill பொறுத்தளவுக்கு cannot installed கெப்பாசிட்டிக்கும் பவர் ஜெனரேஷனுக்கும் மேட்ச் ஆகாது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நெய்வேலியில் 2000 மெகாவாட்ஸுக்கு உண்டான பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா, மினிமம் 1500 to 1800 மெகாவாட்ஸ் பவர் பிளான்ட் ஆவரேஜாக ஒரு இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த மெகாவாட் த்ரூ ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, 1500 to 1800. The rest of the plants, rest of the generator may be in maintenance conditions or breakdown or ஏதாவது. Whereas renewable energy அப்படி இல்லை. renewable energy அதோட கண்டினியூஸ் ஒர்க்குங்கிறதுக்கு we have to depend on nature. விண்டையோ சோலார் சன்லைட்டையோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சன்லைட்டை we get more. Whereas இப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கு இல்லையா, அதானி குரூப்போட பிளான்ட் 648 மெகாவாட்ஸ் பிளான்ட், that can produce power continuously. Whereas windmill இருக்கக்கூடிய power generations it will not be taking place continuously. நீங்கள் நேர போகும்போது பார்க்கலாம், நிறைய மில்ஸ் இருக்கும், windmill இருக்கும், அது எல்லாமே ரொட்டேட் ஆகிருக்காங்க. சிலது லாக் இருக்கும், மேபி எனர்ஜி அதிகமாக இருக்கு தேவைன்னு சொல்லி கூட தமிழ்நாடு அரசு சொல்லிடுறாங்க சம்டைம்ஸ். அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அடுத்தது the gross electricity generated in India is 1547 terawatt hour. இது 2018-19 விஷயம். 2019-20 கூடுதலாக இருக்கு, 2020-21 கம்மியாக இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லாக்டவுன், கொரோனா, இன்னொரு வைரஸை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணவே அவசியம் இல்லைன்னு எல்லாரும் வீட்டில் உட்கார வச்சு அதனால இருக்காது. 19-20 will be better. 2021 ஏப்ரலில் தான் கரெக்டாக ஆரம்பிச்சது. மார்ச் 24 லாக்டவுன் பண்ணது. ஸோ ஏப்ரலில் தான் இந்த அக்கௌண்டிங் இயர் நம்ம ஸ்டார்ட் ஆகும். 18-19 சொன்னால் 18 ஏப்ரல் 1லேருந்து 19 மார்ச் 31 வரும். அதுதான் நமக்கு. அப்போ அந்த பீரியட்ல 19-20 பார்த்தோம் அப்படின்னா, 19-20 பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் பீரியட். மார்ச் 31 19ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டேட்டில் மாத்திரம். பட் அதர்வைஸ் இட் வில் பி ஓகே. பட் அதுக்கு அடுத்த பீரியட்ல 20 ஏப்ரல் 1லேருந்து இந்த வரக்கூடிய 2 மாதமும் சேர்த்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாத்தையும் சேர்த்தா கூட பவர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயரோ அதுக்குள்ள இயர் கண்டாரு 2000 கம்மி தான். பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் இதுதான் 1181 கிலோவாட் ஹவர், விச் மீன்ஸ் தட் மொத்தம் 12 மாதம், ஒரு மாதத்துக்கு 100 யூனிட், ஒரு மாதத்துக்கு 100 யூனிட் வருதா? 12 டிவைட் பண்ணுங்க, 12 டிவைட் பண்ணீங்கன்னா 1200 யூனிட்னு வச்சுக்கோங்க. 1200 யூனிட் வச்சுக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு கரெக்டாக இந்த 100 யூனிட்டுங்கிறது நம்ம வீட்டில் உள்ள கன்சம்ஷன் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கு 5 பேர் இருக்காங்க, ஸோ 500 யூனிட் போடுமானா இல்லை. பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் டோட்டலாக ஓவராலாக இந்தியாவில் எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். சரிங்களா? ரோட் சைடில் ஹைவேல இருக்கக்கூடிய லைட்டும் யாராவது கன்சியூம் பண்ணால் தான் அர்த்தம் இல்லையா? அது நம்ம பில் கட்ட போகிறதில்ல, பட் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய லைட்டு, பப்ளிக் பிளேசஸில் இருக்கக்கூடிய லைட்டு, பார்க்கு, ஹோட்டல்ஸ், எல்லா பிளேசஸில் இருக்கிற லைட்டும் அதான் டோட்டல் எனர்ஜி கன்சியூம்ட் இன் இந்தியா டிவைட் பை டோட்டல் மெம்பர்ஸ். சரிங்களா? எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதாவது டிவைட் பண்ணிட்டா அதுதான் கேபிட்டல் எனர்ஜி கன்சம்ஷன். That is growing little bit. It's a good sign. But overall, நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் சரியில்லைங்கிறது தான் நம்ம இந்த கடந்த 9 மாத கால அனுபவங்கள் நமக்கு இருக்குது. எந்த டெக்னாலஜி டிபெண்ட் இருந்தால் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அது இல்லாமல் செல்ஃப் சஸ்டைண்டாக இருக்கிறது மூவ் கேட்கும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கன்சம்ஷனில் ஷேர் ஆஃப் ஃபாசில் எனர்ஜி ஸ்டில் இட் இஸ் அரௌண்ட் 80%. ஃபாசில் எனர்ஜின்னு சொல்லுறது கோல், டீசல், பெட்ரோல். பெட்ரோலில் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனா டீசல் தான் பண்ணுவாங்க. இட் இஸ் டீசல், கோல், ஃபாசில் எனர்ஜி தான். Share of renewable energy 78%. Share of renewable energy 17%. This actually renewable energy. Transmission and distribution process, this is so huge. So general transmission loss is 5 to 10%. Distribution loss is 10 to 15%. Anyhow, still it is 21%.
certain extent it is good, but it is better if you reduce it to still lower level. Still lower level கொண்டு வரலாம் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஓகே. தென் எனர்ஜி கன்சம்ஷன் பார்ட்டிங் எதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்சூமர்ஸ் வந்து நிறைய விதமாக டிவைட் பண்ணலாம். டைப்ஸ் ஆர் கிளாசிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் ரெசிடென்ஷியல் கன்சம்ஷன், another one is industrial consumption, agricultural consumption, commercial consumption, traction அப்படிங்கிறது locomotives, train, electric train இருக்கு, electric train, ram இருந்தா அது எல்லாத்தையும் சொல்றதான் traction. Commercial consumption hardly commercialங்கிறது விற்பனைக்கு உண்டானது, அதாவது sellers, not manufacturers, sellers. இங்க இருக்கக்கூடிய மகாராஜா ஆனந்தன் எலக்ட்ரிசில்ஸ் அதில் உண்டான கன்சம்ஷன். Industrial consumption தெரியும், ரெசிடென்ஷியல் கன்சம்ஷன் தெரியும். ஷேர் ஆஃப் பிரைவேட் செக்டர் எவ்வளோ இருக்குது கன்சம்ஷனில் 46%. இப்படி இது வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனில் 46% இருக்கு. கன்சம்ஷன் வேல்யூ. ரெசிடென்ஷியல் கன்சம்ஷன் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்தியாவில், அப்புறமா ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியானது காரணம் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூடிச்சுங்கிறதுனால தான். இந்த லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் have come to India, அதனால் industrial consumption now it is reached to 40%. So இதனால் ரெசிடென்ஷியலும் இப்போ அஃப்கோர்ஸ் கூட தான் செய்யுது, காரணம் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ஒரு காலத்தில் 15% இருந்தது, 35% இருந்தது. when it has come down to 15, then it is standing somewhere at 25%. Greenhouse emission, million ton carbon dioxide equivalent, million ton NTCO2, அது எவ்வளவு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 1 இயருக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுலேயும் தவறாக இருக்கணும். சைனா again டாப்ஸ் நம்மளோட ஒரு ஹார்ட்லி 20% கூட இல்லையா, 20% பாப்புலேஷன் ஹை அதெல்லாம். ஆனால் அவங்களுடைய கிரீன் ஹவுஸ் எமிஷன் நம்மளோட 4 மடங்கு. ஆனால் அவங்க சாத்தான் வேதம் வந்துற மாதிரி இந்தியாவில் படிக்கணும்னு வேற வந்துடுவாங்க. USA 6 கோடி 30 கோடி 35 கோடி மக்கள் தொகையை வச்சுட்டு they are emitting roughly twice the amount of, more than twice the amount of India's greenhouse emission. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியா is far better thanks to our renewable energy sources. அதனால தான் இது இந்த பொருளுக்குனால கம்மியாக இருக்கு. சரிங்களா? எனர்ஜி கன்சம்ஷன் வைஸ் because they are consuming more, Indian they are consuming more. Russia is the 4th country which is emitting more amount of greenhouse gases, 1.71 gigatons, right? The year of 2018, இதுக்கப்புறம் நம்ம கூடியிருக்கலாம். இப்போ இந்தியாவில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு. 2019 அப்புறம் ஈவன் 2020, ஈவன் பிஃபோர் கொரோனா கொஞ்சம் எமிஷன் கம்மி பண்ணிட்டாங்க. நிறையா ஸ்ட்ரிஞ்சன்ட் மெத்தட் எடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு. அதனால எனர்ஜி கன்சம்ஷன் கம்மி, அதனால கிரீன்ஹவுஸ் கமிஷன் வந்து கம்மியாக இருக்குது. அது ஈவன் ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டரோட சில அறிக்கைகள்லாம் பார்க்கலாம். மினிஸ்ட்ரியோட பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி, பவர் மினிஸ்ட்ரியிலேருந்து கூட இந்த அறிக்கைகள் பார்க்கலாம். அது பப்ளிக் பேப்பர் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா இந்த காலம்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயம், இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிரீன்ஹவுஸ் விஷயம் கொஞ்சம் கம்மி. இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் 2019 சைனா 5.8 மில்லியன் மெகாவாட்ஸ், USA 3.9, India 2.96. Then power system components. Power system எப்படின்னு சொல்லியிருக்கோம். சிஸ்டம் அப்படின்னா a combination of many equipments working for a common purpose. நம்ம உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், digestive system, right? Blood circulation system, all those things are there. இந்த நிறைய காம்பனன்ட்ஸ் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்கிறதுனால அது பவர் சிஸ்டம் பேர். ஸோ பவர் சிஸ்டம் காம்பனன்ட்ஸில் பவர் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன்ஸ், சப் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், தென் லோடு வரைக்கும் கன்சியூமர் வரைக்கும் பவர் சிஸ்டம் தான். சரிங்களா? இந்த 6 காம்பனன்ட்டும் பவர் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ். இதில் எப்படிலாம் மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது முக்கியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம். இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை நோட் பண்ணிக்கோங்க. Up to 1000 watts, 1000 volt, it is low tension. Up to 6.6 kilovolt to 33 kilovolt medium voltage. 66 kilovolt to 230 kilovolt high tension. சரியா? கரெக்டாக பண்ணிக்கோங்க.
இது அந்த டேட்டா புக்கில் எல்லா புக்லையும் யூனிஃபார்மாகவும் இருக்காது, கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். Take this data 230 kilovolt to 760 kV extra high tension, and above 800 kV it is ultra high tension. India ultra high tension whatever line வந்துருச்சு already. Otherwise many of our Tamil Nadu வந்து almost 220 kilovolt தான் நிறைய இருக்கு. 400 kilovolt line ஒன் ஆர் டூ இருக்கு. 760 to my knowledge it is not there. Southern grid connect பண்ணக்கூடிய ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கும். Otherwise it is not there. These are all the voltage classification. Have a look into this. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். கார்த்திகேயன், காலித், ஜெகதீசன், சந்தோஷ் ஜி அண்ட் சந்தோஷ் ஜி வந்து லாஸ்ட் நம்பரா? நம்பர் என்னப்பா? 13 14 12 சந்தோஷ் ஜி, சந்தோஷ் ஜி ரெஜிஸ்டர் நம்பர் என்ன? வச்சுட்டு போயாச்சுன்னு அர்த்தம். சூப்பர். ஸோ கிளாசிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பவர் சிஸ்டம் நெட்வொர்க். பவர் சிஸ்டம் நெட்வொர்க்னா ஜென்ரேட்டர், ஜென்ரேட்டர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர். Typically, 90% of the times it generates a voltage of 11 kilovolt. 11 kilovolt தான் ஜென்ரேஷன் இருக்கும். சரிங்களா? அது இமீடியட்டாக ஹை வோல்டேஜ் போகிறதுக்கு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு அங்கேயே ஸ்டெப் அப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க டிரான்ஸ்மிஷனுக்காக. நான் ஜென்ரேட்டர் ஏன் 11 கிலோவோல்ட்னா, having a generator with bigger voltages or higher voltages will be very tough. அதாவது இன்சுலேஷன் கெப்பாசிட்டி நிறைய வேணும், வெயிட் அதிகமாக இருக்கும், ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது டிசைனில். அதனால தான் அதை அதோட வோல்டேஜை வந்து லிமிட் பண்ணிப்பாங்க. 11 கிலோவோல்ட்டுக்கு மேலே போட்டுருக்கு இல்லை. 11 கிலோவோல்ட் இட் செல்ஃப் இஸ் a big voltage. அதனால் மெகாவாட்ஸில் பவர் இருக்கும். ஸோ 11 கிலோவோல்ட்டில் இருந்தால் ஐஏபி ஹேவிங் thousands of ampere or hundreds of amperes. Hundreds of amperesக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் கிடைக்கும் ஈஸியாக. பட் இன்சுலேஷன் ரெக்யர்மெண்ட் 11 கிலோவோல்ட்டுக்கு போகும். அப்படி இல்லாமல் ஒரு 66 கிலோவோல்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்சுலேஷன் ரெக்யர்மெண்ட் இஸ் வெரி ஹெவி, இருக்காது, ஜெனரலாக இருக்காது. 25 kilovolt also, even US, American or any developed nation, technically very developed nation, கூட generators and motors limiting voltage வந்து 11 kilovolt தான் இருக்கும். Very exceptionally 25 kilovolt. 18 kilovolt இருக்கு, 13.8 இருக்கு. But typically it is 11 kilovolt. 11 kilovolt கீழே இருக்கு, 8.5 kilovolt இருக்கு, 10 kilovolt இருக்கு. But 11 kilovolt தான் மேக்ஸிமம் இருக்கும். Then transmission and the 11 kilovolt or 132 kilovolt or 220 kilovolt or 400 kilovolt மாற்றிடுவாங்க, மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எதுக்குங்கிறத நீங்கள் டிஎல்டி சப்ஜெக்டில் தெளிவாக படிச்சுருப்பீங்க. டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜை கூட்டினா ஒரு குறிப்பிட்ட பவருக்கு வோல்டேஜ் கூடும்போது கரண்ட் குறையும், கரண்ட் குறைஞ்சா கரண்ட் கேரிங் கண்டக்டரோட சைஸ் குறையும். இந்த சைஸ் குறைஞ்சா டவரோட சைஸ் குறையும். சேஃப்டி, ஃபிசிக்கல் சேஃப்டி வில் பி குட். சரியா? அடுத்தது சப் டிரான்ஸ்மிஷன்ல யூ ஹாவ் 66 கிலோவாட், 66 kilowatts and below. அது எதுக்காக? டிஸ்டன்ஸ் கம்மியாகும். when you want to transfer power from Toothukudi to say Trichy or Tanjavur, you can transfer the line through high voltage lines, whereas ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் மறுபடியும் அதை புதுசாக ஸ்டெப் அப் பண்ண அவசியம் இல்லை. you can be stepping up to only up to 66. That's why high voltage எல்லாம் கூட மறுபடியும் குறைச்சி கன்வெர்ட் பண்ணிட்டு 66 கிலோவோல்ட்டில் will be transferred. That's what sub-transmission. Then your primary distributionல 33 kilovoltல இருந்தா இருக்கு, but 33 kilovolt வந்து it is only industrial consumption. சரிங்களா? கன்சூமருக்கு இருக்காது, ஜென்ரல் கன்சூமருக்கு இருக்காது. இண்டஸ்ட்ரியல் கன்சூமர்ஸ் அண்ட் மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கன்சூமர்ஸ், இப்போ பிஹெச்எல் இருக்கு. பிஹெச்எல் வந்து they don't generate on their own, they get the power from தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட். அப்போ அங்கே அவங்களுக்கு கிடைக்கிறது 33 கிலோமீட்டர் இருக்கும், ஏன்னா அவங்களோட கன்சம்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம கிங்ஸ் காலேஜில் we are getting power at 11 kilovolt. நம்மகிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையா, சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம்னா பவர் முன்னாடி. we get at 11 kilovolt. 11 kilovolt வந்து 440 கன்வெர்ட் பண்ணி
த்ரீ ஃபேஸ் அண்ட் ஆஃப் 40, சிங்கிள் ஃபேஸ் அண்ட் ஆஃப் 30 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வேலையை டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ரோட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரும் லோடுக்காக செய்யணும். தென் யூ ஹேவ் ஸ்மால் கன்சூமர்ஸ் வித் 400 to 300. இதுதான் வேணும். இந்த இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த தியரியா நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த எக்ஸாமை இந்த டயக்ராத்தில் இந்த டயக்ராம் கட்டம் போட்டு என்னென்னங்கிறது எழுதுறது முக்கியம் இல்லை. இந்த வோல்டேஜ் ரேட்டிங்ஸ் தான் டிபிக்கல் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வேல்யூஸ் தான் முக்கியம். அதை நோட் பண்ணிக்கணும். தென் மாடலிங் ஆஃப் ஜென்ரேட்டர். மாடலிங் ஆஃப் ஜென்ரேட்டர் சிங்க்ரனஸ் மோட்டார். இது பார்த்தோன்னே சொல்லலாம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் ஜென்ரேட்டர். இதே தான் மோட்டாருக்கு. பட் ஜென்ரேட்டரில் கரண்ட் வெளியில் போகுது, கவனிச்சா பாருங்க. அதாவது கரண்ட் வெளியில் போகுது, ஐஜி இஸ் கோயிங் ஆஃப், whereas இங்கே ஐஎம் is going in because motor is consuming power, generator is supplying power. இது வந்து தான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. தென் யூ ஹேவ் modeling of transformer. This is a modeling of transformer of a bigger machine where you have a pi network, ஒரு shunt component and a series component. இந்த series component R01 and X01 அப்படிங்கிறது ரெண்டும் சேர்க்கிறது. செகண்டரி வைண்டிங், பிரைமரி வைண்டிங் ரெண்டையுமே எய்தர் டு பிரைமரி ஆர் டு செகண்டரி ரிலேட் பண்ணப்பட்ட வேல்யூ. இது வந்து ஷண்ட் காம்பனன்ட், அதோட நோலோடு கரண்ட், மேக்னடைசிங் கரண்ட்டுக்கு உண்டான காம்பனன்ட். இது எல்லாம் சேர்த்து தான் மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். பட் ஜென்ரலாக இப்போ இருந்தால் கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போகும்போது என்ன பண்ணுவீங்க, எப்படி மேக்கிங் பண்ணி ஒன் சிங்கிள் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன இண்டக்டன்ஸ் மட்டும் போட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம கால்குலேஷன்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளத்தில் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலண்ட் சர்க்யூட்ல we put only a small inductance. இந்த இண்டக்டன்ஸ்ங்கிறது இதோட பேரலலுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இது ஏற்கனவே நீங்கள் டிஎன்டியில் படித்தது. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் which is having less than 80 km is having that less than more than 80 and less than 250 km. And the medium line more than 250 km, anything about more than anything about 250 km is long transmission line. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை ஒரே ஒரு சீரிஸ் இம்பிடன்ஸில் நம்ம டினோட் பண்ணிடுவோம். மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனை இது மாதிரி டினோட் பண்ணுவோம். இது பை மெத்தட் ஆர் டி மெத்தட். பை மெத்தடில் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியம்லேயே வோல்டேஜ் ஹையராக இருந்தால் வோல்டேஜ் ஹையர் ஆகும்போது தான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை ரெண்டாக பிரித்து போகிறதுக்காக பை மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரைட்? இல்லை வோல்டேஜ் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் மேக் த கெப்பாசிட்டன்ஸ் ஒன் மிடில், கீப் த இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ. டோட்டல் லென்த்தில் பாதியாக பிரித்து பாதி இந்த பக்கமாக பாதி அந்த பக்கமாக இருக்கணும் நம்ம இதான் மாடலிங். தென் யூ ஹேவ் லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் இதே மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன இருக்கோ அதே தான், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன இருக்கோ அதே தான். ஒன்றுக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. Then load modeling, induction motor modeling. Induction motor transformer modeling. Induction modeling rotating transformer அப்படின்னு படிச்சிருக்கீங்க. Induction motor நேர் பேர் வந்து rotating transformer because it induction principle நால ஒர்க் ஆகுது. பிரைமரியில இருந்து ஸ்டேட்டர்லேருந்து ரோட்டாருக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல் நால ஒர்க் ஆகுறதுனால அது இட்ஸ் கால்ட் அஸ் ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே ஒரு மாடல் தான் இண்டக்ஷன் மோட்டருக்கு. தென் யூ ஹேவ் லோட் மாடலிங். லோட் மாடலிங்கில் இந்த மூணு உங்களோட புக்லேயே சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் கரண்ட் லோட், கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ் லோட், கான்ஸ்டன்ட் பவர் லோட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் என்னவா இருந்தாலும் கரண்ட் கான்ஸ்டன்டாக இருந்தால் கான்ஸ்டன்ட் கரண்ட் லோட். கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ் லோடுங்கிறது வோல்டேஜ் கூடுனா கரண்ட் கூடும், ஏன்னா இம்பிடன்ஸ் கான்ஸ்டன்ட், அது வந்து கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ். கான்ஸ்டன்ட் பவர் லோடில் வந்து பவர் வில் பி கான்ஸ்டன்ட். வோல்டேஜ் கூடுனா கரண்ட் குறையும், கரண்ட் வோல்டேஜ் குறைஞ்சா கரண்ட் கூடும். தட் இஸ் கான்ஸ்டன்ட் பவர். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம டொமஸ்டிக் மோட்டார், இது கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ் லோடு லைக் ஒரு அயன் பாக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். கான்ஸ்டன்ட் கரண்ட் லோட்ஸ் லைக் மெனி ஆஃப் த செமிகண்டக்டர் அப்ளிகேஷன்ஸில் ஜெனாடைட் யூஸ் பண்ணி கரண்ட்டை மட்டும் லிமிட் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. அப்ளிகேஷன்ஸில் கரண்ட்டை லிமிட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் என்ன வந்தாலும் அந்த கரண்ட்டை பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் லீனியர் லோடுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு. இதில் மாடலிங்கிறது இந்த மூணுக்கு தான் பார்ப்போம். நான் லீனியர் லோடுக்கு மாடலிங் நம்ம பார்க்கறதுக்கு இல்லை.
பட் நான்லீனியர் லோடுன்னு ஒரு டைப் ஆஃப் லோடு இருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதர்வைஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட் லோட், கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ், கான்ஸ்டன்ட் பவர் லோட் ஆர் த லோட்ஸ். இந்த நான்லீனியர் வந்து எஸ்எம்பிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எஸ்எம்பிஎஸ் டிஜிட்டல் லோட்ஸ். அது வந்து நீங்கள் வோல்டேஜ் பொறுத்து கரண்ட் எப்படி இருக்கீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால் அதை தனியாக பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு one line diagram. One line diagram is one line diagram or a simple line diagram is nothing but the graphical representation of the power system network, wherein the components are represented as by its symbols. Symbols மட்டும் யூஸ் பண்ணி one line diagram வரையுது. அதான் one line diagram. இது sample, இது generator, transformer, bus. Bus is a meeting point, connection of many equipments. Transmission, line, transformer, and per unit values. இது நம்ம எப்படியா பார்க்கலாம். per unit is the actual value by base value, right? எப்படி கால்குலேஷன் பண்ணுறது இருக்கு. இசட்பிக்கு வந்து போட்டு வச்சிருக்கோம். இசட் பேஸ் பார்க்கறதுக்கு கேவி ஸ்டார்ட் பி பை எம்ஏபி ஃபார்முலா. இது பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஏன்னா அது எதை பார்த்துருக்கு பேஸ் வேல்யூ அப்படின்னா டோட்டல் சிஸ்டத்தில் ஜென்ரேட்டர் தான் பேஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு ஒன்று எம்சிக்கில் உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா இருக்கிறதுல ஆவரேஜாக ஒரு வேல்யூ எடுத்து அது எல்லா இடத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ எடுக்கணும். அதுதான் பேஸ் வேல்யூ. அப்படின்னா சில இடங்களில் ஒரு 100 வோல்ட் இருக்கும் ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட்டர் மட்டும் சைடு 11 கிலோ வோல்ட், பட் சிஸ்டத்தில் எல்லாமே 220 கிலோ வோல்ட் 460 வோல்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் எல்லாமே 460 வோல்ட்டாக இருக்குது அப்படின்னா 220 கிலோ வோல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் 220 கிலோ வோல்ட்டை எடுத்துடலாம். பேஸ் சொல்லலை இல்லை அதுக்கு சொன்னாங்கன்னா அதுதான் இருக்குது. இல்லைன்னா ஜென்ரேட்டர் எடுக்கிறது மரபு இல்லை. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். பிபிடிங்கிற உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். Then you have need for per unit values. You get another number. Base conversion ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இதுதான் base conversion. Z base is equal to Z per unit is equal to Z per unit volt into kV start being volt divided by kV start being nu into MVAB nu divided by MVAB. Volt cancel ஆகும், nu cancel ஆகும். இருக்குது இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் டெஃபினட்டாக எம்சிக்யூவில் 4 or 5 மார்க்ஸ் இல்லை 2-3 மார்க்ஸ் இருக்குது. ஃபார்முலாவே தனியாக கேட்கலாம். இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சின்னதாக 2 மார்க் ப்ராப்ளமும் 1 மார்க் ப்ராப்ளமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தெரியும். ஃபார்முலாவை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தென் பெரிய கிரியேட்டர்ஸ் diagram உண்டான ப்ராப்ளம்ஸ் per unit quantities identify பண்ணணும். then reactance diagram அதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம். 1 2 3 1 4 அதெல்லாம் சொல்லியிருக்கோம். then impedance diagram. இந்த டயக்ராத்தில் ரியாக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இருந்தால் impedance diagram பேர். ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் வெறும் ரியாக்டன்ஸஸ் மட்டும் இருந்தால் நம்ம ரியாக்டன்ஸ் diagram புரிஞ்சுருக்கோம். இது how to form reactance diagram ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. this PPT இருக்கு. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அனுப்பிட்டு பிபிடி வச்சு போதும். நீங்கள் புக்கில் படித்தாலும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் இது எக்ஸ்பெரிமெண்ட்லையும் இதே தான். முன்னாடி போட்ட ரிசல்ட் தான் இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் இருந்தால் பெரியமெண்ட் வேல்யூ இருக்குது. தென் அட்மிட்டன்ஸ் பஸ். அட்மிட்டன்ஸ் பஸ்ஸில் 2 மெத்தட் இருக்குது. அட்மிட்டன்ஸ் பஸ்ஸுங்கிறது ஒரு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். அந்த சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸில் டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸும் செல்ஃப் அட்மிட்டன்ஸும் இருக்குது. செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வந்து டயக்ராம் லைன் இந்த Y11 Y22 Y33 Y44 இருக்கு இல்லையா, இதுதான் செல்ஃப் அட்மிட்டன்ஸஸ். டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் வந்து பாக்கி உள்ள எல்லா ஆஃப் டயக்ராம் எலிமெண்ட்ஸ். இது பேர் பிரின்சிபல் டயக்ராம். இதுவும் டயக்ராம் தான், பட் இந்த டயக்ராம் நம்ம பற்றி பேச மாட்டோம். இந்த டயக்ராம் தான் முக்கியம். இது பேர் பிரின்சிபல் டயக்ராம். பிரின்சிபல் டயக்ராம் வேல்யூ பேர் செல்ஃப் அட்மிட்டன்ஸஸ். பாக்கி உள்ள எல்லாத்துக்கும் பேர் டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸஸ். இது 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். மியூச்சுவல் அட்மிட்டன்ஸஸ் சொல்லுவோம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் சொல்லுவோம், பல விதமாக சொல்லுவோம். டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அண்ட் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ஒய்பஸ் ஃபார்முலேஷனுக்கு உண்டான வெப் லிங்க் ஐ திங்க் இந்த பிபிடி உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன். இந்த லிங்க் இருக்குது. இந்த யூடியூப்பில் தயவுசெய்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது அந்த சினிமாவோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்பில் உள்ள வீடியோஸை பாருங்கள். தட் வில் பி ஆஃப் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூ போய் அங்கே ஃபேஸ் பண்ணும்போது இதில் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. இல்லை கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹார்ட்லி ஐ ஹவ் given 4
valgus formation. Then similarly for singular transformation method already direct infection method video. It is not my own video. Get source video. My own video also I will upload it if necessary, but this will also be useful for you. And then is bus building algorithm. Of course, third unit இருக்கு சிலபஸ்ல இருந்தாலும் சில புக்கில் வந்து இது ப்ரீ ரெக்வஸ்டிங்கிறதுனால இதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தால் பஸ் பில்டிங் அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோஸ் ப்ளீஸ் கோ த்ரூ தட். நம்ம நிறைய நடத்திட்டோம், நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். பட் ரிவிஷனுக்காக இது தயவு செய்து கோ பண்ணுறோம். தென் பவர் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கு உண்டான வீடியோஸு இது செகண்ட் யூனிட்டுக்கு உண்டானது. இந்த இதில் லிஸ்ட்டில் வேணுங்கிறது தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். கேட் அகாடமியோட ஒரு புக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன். கேட் அகாடமியில் நல்ல ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அடுத்து ஃபர்தராக சப்ஜெக்டை பற்றி தெளிவாக தெரியணும். இந்த கேட் அகாடமி பார்த்தா எல்லா யூடியூப் வீடியோவும் பாருங்கள். லிங்க் ஃபார் மை சப்ஜெக்ட் பிஎஸ்சி சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பாருங்கள். நாலேஜ் சப்போஸ் டு பி என்ஹான்ஸ்ட். நீங்கள் தேர்ட் இயரில் இருக்கீங்க, ஃபார்ச்சுனேட்லி வேக்சின் ஹஸ் கம். 2-3 monthஸில் வேக்சின் ஏதாவது போட்டு ரெகுலர் வந்தால் வாங்கணும். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த வருஷம் முடிச்சு போகும்போது நாங்கள் கொரோனா பேட்செல்லாம் நீங்கள் கம்மியாக தான் வருவீங்கன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை. எக்ஸ்போஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஆர் பெஸ்ட் வித் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். அதில் உங்களுக்கு அதிகமாக டைம் பார்ப்பாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக படிக்காது. போலார் ரெக்டாங்கிள் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே தேவைப்படும். ஜென்ரலாக உங்களுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட் யூனிட்டோட டீட்டெயில். சரிங்களா? நவ் இட் இஸ் 3-5. உனக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷனோ இதுதான் எனக்கு சொல்லு. டு ஆன்சர் ஃபார் யுவர் queries.